தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர்கள் ஆடைகளின்றி அடித்துக் கொள்ளப்படும் அவர்களுக்கான நீதியை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுக்க தயங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நேற்று நடைபெற்ற அணையாம் விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தால் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கைக்கு வந்தடைந்துள்ளார். ஐநா ஆணையாளர் வோல்கர் டர்க் ஜூன் 26 வரை இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணியமர் சூர்யா ஆகியோரை சந்திக்க உள்ளார். மேலும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர், பல அமைச்சரவை அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிரேஷ்ட அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார். இலங்கை கடல் பகுதியில் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை தொடங்க உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஆராய்ச்சி கப்பலுக்கு இலங்கை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கப்பல் ஆகஸ்ட் 15 முதல் 20 வரை கடல் பகுதியில் ஆராய்ச்சி நடத்துவதாக கூறப்படுகிறது. கொழும்பில் இடம்பெற்ற விபத்தில் பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து கொட்டாஞ்சேனை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொழும்பு 13 பகுதியைச் சேர்ந்த ஒரு வயது பெண் குழந்தையே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பாரவூர்தியுடன் மோதியதில் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் குழந்தை ஒன்று படுகாயமடைந்துள்ள நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து இஸ்ரேலில் பணிபுரியும் 3 இலங்கையர்கள் இன்றைய தினம் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எகிப்தின் கெய்ரோ விமான நிலையத்தின் ஊடாக நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டுக்கு திரும்புவதற்காக 12 பேர் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு சென்றுள்ளனர். அவர்களும் எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். யாழில் குடும்பஸ்தரின் கண்ணில் மிளகாய் தூள் வீசிவிட்டு கூரிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் நேற்று மானிப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட கட்டுடை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த குடும்பஸ்தர் பிள்ளைகளை பாடசாலையில் விட்டுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை ஒரு மோட்டார் சைக்கிளில் முகங்களை மறைத்தவாறு வந்த இருவர் குறித்த குடும்பஸ்தரின் கண்களினுள் மிளகாய் தூளினை வீசினர். அதன் பின்னர் அவர் மீது கூரிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின்னர் படுகாயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பச்சை மிளகாய் 1 கிலோகிராமின் சில்லறை விலை 1000 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் பச்சை மிளகாயின் மொத்த விலை 500 தொடக்கம் 600 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தைகளில் பச்சை மிளகாய் 1 கிலோகிராமின் சில்லறை விலை 1000 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. பச்சை மிளகாயின் அறுவடை குறைந்துள்ளதுடன் சந்தை வரத்தும் வெகுவாக குறைந்துள்ளமையின் காரணமாக இவ்வாறு விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஜோர்டன் சமவெளியில் அமைந்துள்ள உலக முடிவு சுற்றுலா தளத்துக்கு செல்ல மேலும் 2 நடைபாதைகளை அமைக்க பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடைபாதைகள் பார்வையாளர்களுக்கு மிகவும் அற்புதமான இயற்கை காட்சிகளை தர உள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நோன்பரில் தேயிலை தோட்டம் ஊடாக ஒரு நடைபாதையும், கத்பத்துதென ஊடாக இகல கலகம வீதியில் மற்றும் ஒரு நடைபாதையும் அமைக்க கடந்த வாரம் இம்புல்பே பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது.
இந்த பகுதிகள் சூரதளி மற்றும் பகந்துவ நீர்வீழ்ச்சிகள் மற்றும் கிரிக்கட்டு ஓயா மற்றும் சமணல குளம் ஆகியவற்றுக்கு பிரசித்தி பெற்றவைகளாகும். சப்ரகமு மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன மற்றும் அதிகாரிகளுடன் பெலிகீல் ஆற்றை சுற்றுலா தலமாக மேலும் அபிவிருத்தி செய்வதற்கான வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பசாவிளான் பகுதியில் உள்ள தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து 3 பிள்ளைகளின் தாய் ஒருவரது சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் பசாவிளான் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதான பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் அண்மைய நாட்களில் மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாகவும் நேற்று முன்தினம் காலை அவரை காணவில்லை என்றும் உறவினர்கள் கூறியுள்ளனர். அந்த வகையில் அவரை தேடிய வேளை தோட்ட கிணற்றில் சடலமாக காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜே பாலசிங்கம் மேற்கொண்டார். கடமத்தி கொழும்பு கண்டி பிரதான வீதியில் உள்ள ஒரு ஆடை விற்பனை கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீயை அணைக்க 3 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பல தீயணைப்பு வீரர்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. நாட்டில் டெங்கு அதிகரிப்பதன் காரணமாக ஜூன் 30 முதல் ஜூலை 5 வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 27,207 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 15 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அடையாளம் காணப்பட்ட மாகாணங்களில் மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு களுவன்கேணி பிரதேசத்தில் இடம்பெற்ற கார் விபத்தில் 2 ஸ்தலத்தில் பலியாகியுள்ளதுடன் பெண்ணொருவர் படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதிக வேகமாக சென்று கொண்டிருந்த காரின் டயர் வெடித்ததை அடுத்து இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நேற்று அதிகாலை 3 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு சின்ன ஊரணியைச் சேர்ந்த காரின் சாரதியான 25 வயதுடைய ஜேந்திரகுமார் சஞ்சய் மற்றும் மட்டக்களப்பு கர்வப்பங்கணியைச் சேர்ந்த சிசிலியா பாடசாலை மாணவியான 15 வயதுடைய பிரதீபன் தமன்லினி ஆகியோரே உயிரிழந்தவர்களாவர். இவரது தாய் படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் மாத்தறையிலிருந்து பொத்துவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களிலும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனவே கடற்தொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவழி சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பிற்பகலில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும். நானுயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நூரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் சாரதியின் கட்டுப்பாடு இழந்த முச்சக்கர வண்டியொன்று வீதியில் கொடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து நேற்று காலை நானுயா ரயில் சுரங்கப்பாதைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. நானுயா பிரதான நகரில் இருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணிக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டி சாரதியும் இதில் பயணித்த 2 பாடசாலை மாணவர்களும் சிறு காயங்களுடன் தெய்வீகமாக உயிர் தப்பியுள்ளதாகவும் அதிக வேகமே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் எனவும் எவ்வாறாயினும் முச்சக்கர வண்டி கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் நானுயா போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.